அருண் விஜய் உடைய மிரட்டலான நடிப்புல டெரர் டைரக்டர் ஆன பாலாவுடைய இயக்கத்துல வணங்கான் படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுதுங்க. இந்த படத்துடைய ட்ரெய்லர் ஜூலை 8ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. வாங்க சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ் சினிமாவுடைய டெரர் இயக்குனரா பார்க்கப்படுறவர் தான் நம்ம பாலா. சேது படத்துல மூலியமா அவர் இயக்குனரா அறிமுகமானாரு. அதுக்கப்புறமா நந்தா, பிதாமகன், நான் கடவுள் என அடுத்தடுத்து ஹிட் படங்களை வந்து கொடுத்தாரு. நான் கடவுள் படத்துக்கு பாத்தீங்கன்னா சிறந்த இயக்குனருக்கான விருதும் வந்து அவர் வாங்கினாருங்க. அதுக்கப்புறமா அவர் இயக்குன பரதேசி, அவன் இவன், தார தப்பட்ட போன்ற படங்கள் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரசிகர்களை கவரல அப்படின்னு தான் சொல்லணும். தெலுங்குல ஹிட் அடிச்ச அர்ஜுன் ரெட்டி படத்தை பாத்தீங்கன்னா வர்மா அப்படின்ற பேர்ல நம்ம சியான் விக்ரம் உடைய பையனான த்ரூ விக்ரம வச்சு எடுத்தாரு. ஆனா அந்த படம் விக்ரம் சாருக்கும் சரி தயாரிப்பாளருக்கும் சரி பிடிக்கல அப்படின்றதுனால அதை அப்படியே டிராப் பண்ணிட்டாங்க. அதே கதையை பாத்தீங்கன்னா வேற டைரக்டரை வச்சு த்ரூ விக்ரம் ஹீரோவா நடிக்க படத்தை எடுத்தாங்க. இந்த செயல் பாத்தீங்கன்னா பாலாக்கு மிகுந்த அவமானத்தை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில பாலாக்கு கால்ஷீட் கொடுக்க யாருமே வந்து முன் வரல. அந்த நேரத்துல தான் நம்ம சூர்யா வந்து கை கொடுத்தாருங்க. அப்படி உருவான படம் தான் வணங்கான். படத்துடைய போஸ்டர் வெளியிடும் போதே வந்து செம்ம வைரல் ஆச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்ல பாலாக்கும் சூர்யாக்கும் எழுந்த கருத்து வேறுபாடு காரணமாக சூர்யா இந்த படத்துல இருந்து விலகிட்டாரு. அதுக்கப்புறம் உள்ள வந்தவர் தான் அருண் விஜய். அருண் விஜய்க்கு இல்லாத டேலண்டே கிடையாது. சினிமா துறையில இருக்கிற எல்லா டேலண்ட்டும் அருண் விஜய்க்கு இருந்தும் ஒரு மிகப்பெரிய நடிகரா டாப் 3க்குள்ள அவர்னால வரவே முடியல. பாலா மாதிரி ஒரு இயக்குனர் கூட அவர் படம் சேர்ந்து பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்த பிடிப்பாரு அப்படின்னு எல்லோருமே பேசிக்கிறாங்க. வலங்கான்ல அருண் விஜய் காது கேட்காத வாய் பேச முடியாத நபரா வந்து நடிக்கிறாருங்க. படத்துடைய டீசர் சில மாதங்களுக்கு முன்னாடி வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. இந்த படம் பாலாவுக்கும் அருண் விஜய்க்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். படத்துடைய ட்ரெய்லர் ஜூலை 8ஆம் தேதி கரெக்டா 6 மணிக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. பாலா ரசிகர்களும் சரி அருண் விஜய் ரசிகர்களும் சரி ஜூலை 8க்காக தான் வெயிட்டிங். இந்த படம் பாலாவுக்கு ஒரு வெற்றி படமா அமையுமா, அருண் விஜய்க்கு ஒரு மாறுபட்ட படமா இது இருக்குமா அப்படின்றது கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரியான நியூஸ்க்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க.